பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். எங்கள் அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா தேவா. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தமது அளவற்ற கிருபையால் நமக்குள் விசுவாசத்தை துவக்கின கர்த்தர் நம்மை நீதிமான்களாக்கின போது நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற பிரதான புத்தி என்னவென்று வேதம் சொல்கிறது என்றால், எல்லா ராஜாக்களுக்காகவும் நம்மை ஆளுகிறவர்களுக்காகவும் எல்லா மனுஷர்களுக்காகவும் ஜபங்களையும் விண்ணப்பங்களும் ஏறெடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு தந்த இந்த கட்டளையை நாம் கை கொண்டு எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜனங்களை தம்மிடமாக அவர் சேர்த்துக்கொள்வது மிகவும் நிச்சயமான காரியம். இந்த காரியத்தை நாம் விசுவாசத்தோடு செய்யும்போது, நாம் குறிப்பிட்ட ஒரு சில கூட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது பொய்யுரையாத நம்முடைய கர்த்தர் அவர்களே, அந்த குறிப்பிட்ட ஜனங்களே நமக்கு சொந்தமாக அவர் தன்னிடத்தில் இழுத்துக்கொள்வது நிச்சயம், நிச்சயமே. இப்படியாய் ஊழியத்தின் பாதையிலே நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. இது உங்களுக்கு கேட்பதற்கு சற்று ஆச்சரியமாக இருக்கிறோம். நடந்ததாக நான் சொல்லுகிறேன். 40 நாள் உபாசத்தை ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் சில நேரங்களில் இந்த 40 நாள் உபாசத்தின் போது தான் எனக்கு புதிய புதிய சில என்ன பண்ண சொல்கிறது, ஒரு அவருடைய சித்தத்தின்படியான காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டிருப்பார். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு கொண்டு வேளையில் திடீரென்று ஒரு மதிய வேளை, வீட்டில் யாருமே இல்லை, தனியாக உட்கார்ந்து ஜபித்து கொண்டிருந்த போது என்னுடைய ஜப வேளையிலே இந்த புட்டபர்த்தி சாய்பாபா என்று சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மனுஷன் அந்த நாளிலே எனக்கு முன்பாக தோன்றினதை நான் பார்த்தேன். எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கும் கேட்கிறதற்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ என்னோடு இடைப்பட்டு, நீ எதற்காக இந்த இயேசுக்கு பிற ஒன்றுக்கும் உதவாத இயேசுக்கு பின்னாலே நீ போய் கொண்டிருக்கிற, எனக்கு சீஷனாய் மாறுவாயே, ஆனால் உனக்கு கோடி கோடியாய் பணம் கொடுப்பேன்னு சில காரியங்களை பேசுகிறதை நான் நல்ல தெளிவாய் பார்க்கிறேன், கண்டேன். அந்த காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பார்த்து கொண்டு போது அவருடைய உள்ளங்கையிலே இயேசு கிறிஸ்து சிறுவையிலே தொங்குகிறதை போல ஒரு காட்சியை காண்பித்த போது ஆண்டவர் சொன்னார், மகனே நல்லா ஒத்துப்பார்.
அந்த காட்சியில் அங்கே என்னுடைய காயங்கள் காணப்படவே இல்லை. இது வெறும் ஒரு பிரம்மை, ஒரு காரியம், நீ அதட்டி விரட்டு என்று சொன்னார். அதட்டி விரட்ட உடனே அந்த பிம்பம் என்னை விட்டு மறைந்து போனதை நான் பார்த்தேன். மனுஷனா வந்தானா, பிம்பம் வந்தானா, மாயாவி என்று சொல்வார்கள், மறந்து போயிடும். பிற்பாடு நான் உட்கார்ந்து கிடந்து ஜெபிக்கும் போது எனக்கு ஆண்டவர், நீ ஒரு ஆம்பிஷ் ஆர்மி என்று சொல்லக்கூடிய, அதாவது பதிவிடை ஜெபம் என்ற ஒரு ஜெபத்தை நீ ஆரம்பித்து உன் கூட இருக்கிற சபையில் அபிஷேகம் பெற்ற வாலிப பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஒவ்வொரு இடமாக புறப்பட்டு போய் இந்த மாதிரி ஸ்தலங்கள், இந்த மாதிரி மடங்கள், இந்த இடங்களுக்கு போய் நீ ஜெபம் பண்ண ஆரம்பி, அந்த ஜனத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். எனவே நாங்கள் முதல்ல எங்கே போகலாம் நாங்கள் டிசைட் பண்ணும்போது, பெங்களூருக்கு அருகாமையில் உள்ள ஒயிட்ஃபீல்ட் என்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஆசிரமத்துக்கு, புட்டபர்த்தியினுடைய ஆசிரமத்துக்கு நாங்கள் புறப்பட்டு போனோம். காலையில் நாங்கள் போய் இறங்கி ஒரு லாட்ஜ் எடுத்து நாங்கள் குடிச்சிட்டு, காலையில் எல்லாம் அந்த தியான பீடம் ஏதோடு இருக்கிறது உள்ள அதுக்குள்ளே நாங்கள் போய் பிள்ளைகள் எல்லாம் ஒரு பக்கமாக உட்கார வைத்து, நான் உட்கார்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கப்பா, நான் கொஞ்சம் சுற்றி வந்து நான் ஜெபம் பண்ணுகிறேன் நடந்து சுற்றி வந்து கொண்டே இருந்தேன். இதை தூரத்திலிருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தியான பீடத்தை பொறுப்படுத்துகிற ஒருத்தர் அங்கே என்னை கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வந்து படுத்துக்குள்ளே கொண்டு போய், நீங்கள் யார், முஸ்லீமா அப்படின்னா? நான் சொன்னேன், இல்லையே, என் கையில் பாருங்கள் பைபிள் வச்சுருக்கிறேன் அப்படின்னா. அப்போ நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்னார். ஆமாம் அப்படின்னு. என்ன பண்ணிக்கிட்டீங்க? அவருக்கு என் கூட வந்தவளை அவர் பார்க்கலை, என்னை மட்டும்தான் சுற்றி நடந்து வந்ததுனால என்னை பார்த்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு. யாரிடத்துல அப்படின்னு சொன்னார். ஜீசஸ் கிட்ட தான். நான் வேறு யார்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். அது எப்படி இது உள்ள நீங்கள் அப்படி ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னாரு. என்னங்க, உங்கள் புட்டபர்த்தி நானே இயேசுன்னு நிறைய இடத்துல பேசுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி அவர் இயேசுன்னு அவர் சொல்லி, அவர் இயேசுனுடைய ஒரு அங்கம்லாம் வேற சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவரே தான் வாயால் இயேசுவை குறித்து பேசும்போது இதுக்குள்ளே நான் ஜெபம் பண்ணுறதுல என்ன தப்பு அப்படின்னு இது ஒரு பெரிய கலவரமாய் வெடித்து விட்டது. கொஞ்ச நேரத்தில் அங்கே இருந்த அந்த பக்தர்கள்லாம் என்னை சூழ்ந்து கொண்டாங்க. அப்போ தம்பிமார்கள் சொன்னாங்க, வேணாங்க பிரதர், ஏறக்குறைய 3 மணி ஆயிடுச்சு, நம்ம இங்கேருந்து புறப்பட்டு போகலாம் என்று புறப்பட்டு அங்கே நாங்கள் பெங்களூருக்கு போய் என்னுடைய சகோதரி வீட்டில் எல்லாம் இருந்துட்டு நைட்டு ட்ரெயின் பிடிச்சி நான் வருகிற வேளையில் செபம் பண்ணி கொண்டே வந்தேன். ஆண்டவரே, என்னை ஒரு இடத்துக்கு நீர் விருதாவை கூட்டி கொண்டு போகிற காரியமே எனக்கு கிடையாது ஆண்டவரே, நீர் கொண்டு போவீரே, ஆனால் எனக்கு இம்மீடியட்டாக அதற்குண்டான பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறதுனாலே எனக்காக நீர் காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று மறுநாள் நான் காலையிலிருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு 11 மணி இருக்கும். 2 வாலிபர்கள், அதாவது ஒருத்தர் கொஞ்சம் மூத்தவர், ஒருத்தர் ஒரு இளைவர், 2 பேர் உள்ளே வந்திருந்தாங்க. பார்க்கும்போதே கழுத்தில் அந்த புட்டபர்த்தியினுடைய அந்த டாலர் தூக்கி கொண்டு நான் கூட கேட்டேன், என்னென்னு. நாங்கள் இயேசுவை பற்றி கொஞ்சம் அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா, நேற்று தான் அங்கே போயிட்டு பிரச்சனையோடு முடிந்து திரும்பி வந்தோம், காலையிலே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார் என்று அந்த நாளிலே உட்கார வைத்து அவர்களுக்கு அந்த நாளிலே முழுவதுமாக. ஆனால் அவங்க வந்தவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு தள்ளாட்டத்தோடு வந்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஞானஸ்தானத்து குறிச்செல்லாம் நிறைய விசாரித்தாங்க. எல்லாம் விசாரித்து முடித்த பிற்பாடு அவங்க சொன்னாங்க, நாங்கள் முழுமனதோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம், நீங்கள் எனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பீங்களா பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. நிஜமாகவே இந்த கழுத்தில் இருக்கிற இந்த முடிச்சு கயிறு எல்லாத்தையும் நீங்கள் கழட்டிட்டு எடுக்க நீங்கள் தயார்னா, முழுமனத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா நீங்கள் இந்த வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க, நான் தாராளமாக உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த நாளையில் இந்த 2 பேருக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த கருமையானவர்களே, கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் அதிசயமானவர். அவளிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது நாம் யாருக்காகலாம் ஜெபிக்கிறோமோ அந்த ஜனங்களை எல்லாம் அவர் தம்மிடத்திலே சேர்த்து கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அதிசயமானவரே, உடைய கிரியைகள் எல்லாம் அதிசயமானவள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். ராஜா, செய்த இந்த நன்மைக்காய் உமக்கு நன்றி. நாங்கள் கர்த்தாவை உற்சாகமாய் நீர் எங்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக, ராஜாக்களுக்காக, அதிபதிகளுக்காக ஜெபிக்கும் போது அவர்களை எல்லாம் ரட்சித்து உடைய சமூகத்தில் நீர் சேர்த்துக்கொள்ள போதுமானவராக இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ராஜா, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொண்டார் என்ற வசனத்தின்படி அந்த நாளிலே தெரிந்து கொண்ட அந்த பிள்ளைகளுக்காய் மக்கள் நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தந்து கர்த்தாவே, ஒரு கூட்ட ஜனத்தை நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.